إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا اللهم صل وسلم على عبدك ونبيك محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن دعا بدعوته واتبع بسنته إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كما قال عليه الصلاة والسلام இறைவனாகிய வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கே அனைத்து உலகத்தின் படைப்பினங்களின் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தானதாக்கி அவனது சாந்தியும் சமாதானமும் இருலக தலைவரும் தூதருமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் இன்னும் அவர்களுடைய சந்ததிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த வார ஜும்மாவினுடைய உரையினுடைய தலைப்பாக ரமலானை திட்டமிடுவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்னால் ஷஅபானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக இந்த மாதத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்ற நாம் நமக்கு அல்லாஹ் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக தர வேண்டும். அதற்காக நம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்னால் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் எதற்காக நாம் ரமலானை திட்டமிட வேண்டும் என்று தலைப்பில் பேசுகிறோம் சொன்னால், நம்முடைய சமுதாயத்தினுடைய மக்கள் இன்றைக்கு ரமலானை பால்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதம் என்பது மனிதர்கள் அல்லாஹ்வை தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம்கள் சொர்க்கத்திற்கு இலகுவாக நுழைவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையக்கூடியது தான் இந்த ரமலான். தங்களுடைய வாழ்க்கை முழுக்க எப்படியெல்லாம் சீரமைக்க வேண்டுமோ, சரி செய்து கொள்ள வேண்டுமோ, அப்படி மிக காரணமான தங்களுடைய வாழ்க்கையே சரி செய்வதற்கு சீரமைப்பதற்கு காரணமான ஒரு மாதம் என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதம். நம்முடைய கடந்த வாழ்க்கையில் எத்தனையோ ரமலான்களை நாம் கடந்திருப்போம், தாண்டி வந்திருப்போம், அதை அடைஞ்சிருப்போம். அப்படி இருந்த ரமலான்களை எல்லாம் நாம் சரியாக இதுவரைக்கும் பயன்படுத்தியிருக்கிறோமா? நம்மளுடைய ரமலான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியதா? நம்முடைய கடந்த கால ரமலான்கள் நம்மை சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த ரமலான்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை மாற்றி வைத்திருக்கிறது என்பதை நாம் சற்று இந்த நேரத்தில் சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டு சொல்கிறோம். அதற்குத்தான் இந்த ஷஅபானுடைய மாதத்தை நம்ம கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஷஅபானுடைய மாதம்ங்கிறது சாதாரண மாதம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கான தயாரிப்பில் ஈடுபட்ட ஒரு மாதம் ஷஅபானுடைய மாதம். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லும் பொழுது, ரமலானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் அதிகப்படியாக நோன்பு வைத்த ஒரு மாதம் ஷஅபானுடைய மாதம். அந்த அளவுக்கு நோன்பு அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் வைத்த அமல்களில் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்த ஒரு மாதம் ஷஅபானுடைய மாதம்.
ஆனால் இந்த மாதத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரமலானுக்கான தயாரிப்பு கிடையாது. மாறாக ரமலான் அல்லாத, அல்லாஹும் தூதரும் காட்டித்தராத பிதஅத்தான பல நிகழ்வுகள் இந்த மாதத்தில் நடந்திருக்கு. ரமலானுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கும் பொழுது இந்த ஷாபானினுடைய மாதத்தில் பிதஅத்தாக மார்க்கத்தில் இல்லாத பராத்தினுடைய இரவு என்று சொல்லி அல்லது பராத்துக்கான நோன்பு என்று சொல்லி அதற்காக பிரத்யேகமாக சில விஷயங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள். அப்போ இந்த விஷயம் நாம் இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு கருத்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம் மக்கள் பொதுவாக இந்த பராத்தினுடைய நோன்பையும் அதனுடைய அமல்களை அதனுடைய இரவுகளை கழிக்கிறது எல்லாமே சரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சமுதாயத்தில். இதுக்கு ஏதாவது அடிப்படை இருக்குதா மார்க்கத்தில்? ஏன் நம்ம சில மக்கள் சொல்கிறாங்க, சில மக்கள்லாம் பராத்து இரவை கொண்டாட மாட்டாங்க, பராத்து இரவை தொழுக மாட்டாங்க, பராத்தோடைய நோன்புகளை நோக்க மாட்டாங்க, அவங்களாம் என்னது இப்போ மார்க்கத்தில் பற்றே இல்லாதவங்க, மார்க்கத்தில் ஈமானே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் பராத் இரவை கொண்டாடாதவர்கள், அதிலே தொழாதவர்கள், அந்த இரவு முழிக்காதவர்கள் அவர்கள் மார்க்கத்திலே ஈமான் இல்லாதவர்களா? அவர்கள் குர்ஆன் சுன்னாவை பேணாதவர்களா? அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பேணாதவர்களா என்று கேட்டால், என்று சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன பதில் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஈமான் இல்லாதவர்களா, சஹாபாக்கள் ஈமான் இல்லாதவர்களா? ஏன்னா அவங்களும் அதை செய்ய கிடையாது. பராத்தினுடைய நோன்புங்கிறதும் பராத்தினுடைய இரவில் நின்று வணங்குறது, அந்த ஒரு இரவில் மட்டும் நின்று வணங்குறதுங்கிறதும் சஹாபாக்களோ அல்லாஹ்வினுடைய தூதரோ செய்ய கிடையாது. அப்படி அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யாதனால எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், இவங்க இஸ்லாத்திலேருந்து வெளியே போனவங்க சொல்லட்டும், வழிகேடர்கள்னு சொன்னால் சொல்லட்டும், எது வேண்டுமானாலும் மக்கள் சொல்லிட்டு போகட்டும். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் செய்யாத ஒரு விஷயத்தை செய்யலை, சஹாபாக்கள் செய்யாத ஒரு விஷயத்தை நாங்களும் செய்யலை. அதனால் அவங்கள மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர நாங்கள் எதுவும் தனியாக வித்தியாசமாக நாங்கள் செஞ்சுட்டு போகலை, நாங்கள் செய்யாமல் இருக்கலை. அப்படிங்கிற விஷயத்தில் நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? நாம் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பிச்சு கொடுத்து அவங்க வாழ்ந்த சஹாபாக்கள் வாழ்ந்த அதே நேரான வழியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த திருப்தி இருக்குது பார்த்தீங்களா? அதுவே போதும். யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், எவ்வளோ பிடிவாதம் இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கு பார்க்குற சமுதாயத்தில் ரமலானுடைய மாதம்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ரமலானுடைய மாதத்துக்கே பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், பல ஃபித்னாக்கள் சமுதாயத்தில் வந்துடுது. நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, பல பிரச்சனைகள் வந்துடுது. ஆனால் ரமலானுடைய மாதத்தில் ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் மக்களுடைய அமல்கள் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. ரமலான் ஆரம்பத்தில் பார்த்தா எல்லாம் புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து அப்படியே தொழுகையில் அப்படியே ஜொலிப்பாங்க. அப்படியே ஒரு 7 நோம்பு 8 நோம்பு 10 நோம்புன்னு போயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. என்னது சாதாரண நாட்களை போல மக்கள் என்னது கடற்கரையில் பார்த்தோன்னா கூட்டம் குவியும், கடற்கரையில் பார்த்தா கூட்டம் குவியும். ஆனால் பள்ளிவாசல்களில் பார்த்தா நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல் இருக்குது, பெரிய பெரிய பள்ளிவாசல் புதுப்பித்து கட்டப்பட்டுட்டே இருக்குது. ஆனால் பள்ளிவாசல்களில் மக்களுடைய இளைஞர்களுடைய கூட்டங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா திறப்பு விழாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஜ்ருடைய அடுத்த நாளே ஃபஜ்ருடைய வக்துக்கு போய் பாருங்கள், மக்களை காணும், கூட்டத்துக்கான ஃபுல்லாக அப்பாக்கள் தான். தொழுகைக்கு வர்றது யார், ஜமாத்துக்கு வர்றது யார், ஃபஜ்ருக்கு வர்றது யார், சுபுக்கு வர்றது யார், எல்லா அப்பாக்கள், வயசானவர்கள், வயதானவர்கள், ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க, இவங்க தான் ஜமாத்துகளில் இருக்கிறாங்களே தவிர இளைஞர்களை காணும், இளைஞர்களை காணும். ஒரு நம்ம ஊரை சார்ந்த ஒரு இமாம் சொல்கிறாரு, டீ கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, நம்முடைய சமுதாயம் என்னைக்கு விளங்க போகுது, பெரிய பெரிய பள்ளிவாசலாக கட்டி வச்சுக்கிறாங்க. இத்தனைக்கும் என்னது ஒரு இமாம் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பெரிய பெரிய பள்ளிவாசல் கட்டி வைக்கிறாங்க, இளைஞர்களை காணும், இளைஞர்கள் வர்றது கிடையாது. எப்போ அவங்க திருந்துவாங்க, எப்போ அவங்க பள்ளியின் பக்கம் வருவாங்க? அவங்க பள்ளியின் பக்கம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? இது சமுதாயம் செய்ய மாட்டேங்குதே, இமாம்களும் செய்ய மாட்டேங்கிறாங்க, அது ஒரு விஷயம். இப்படி அவங்க என்னது அப்படி ஒரு இமாமே கவலைப்படுறாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பள்ளிவாசல்கள் பெருகிருச்சு, பள்ளிவாசல்களுக்கு எதிரான பிரச்சனைகளும் பெருகிருச்சு. பள்ளிவாசலை இடிக்கணும், பள்ளிவாசலை இடத்த மாற்றணும், பள்ளிவாசல் சொத்து எனக்குரியது உனக்குரியது, இப்படி பல பிரச்சனைகள் வந்துருச்சு. ஆனால் பள்ளிவாசல்கள் தொழுவதற்கு ஆட்கள், நான் தொழுவதற்கு முன்னாடி வரேன், நான் தொழுவதற்கு ஃபஸ்ட்டு சப்பு வரேன், எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு ஜும்மாவுடைய தினம், ஜும்மாவுடைய தினம் தான் பள்ளி வாசல்கள். நினச்சி பாருங்க, ஊரில் 100 பள்ளி இருக்குன்னா 100 பள்ளி நிரம்பி வழியும்.
ஊரில் 100 பள்ளி இருக்குன்னா 100 பள்ளி நிரம்பி வழியும். ஏன்? மக்கள் கூட்டம், அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் சமுதாயம் இருக்குது. ஆனால் அதே அசருடைய தொழுகைக்கு வந்து பாருங்க, பள்ளிவாசல் நிரம்பி ரோட்டில் நின்று தொழுதுருப்பாங்க ஜும்மாவுடைய நேரத்தில். அந்த ஜும்மாவை நாள்லேயே அசருக்கு வந்து பாருங்க, அந்த பள்ளிவாசலில் ஃபஸ்ட்டு சஃபையில் நிறையாது. அப்போ என்ன சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமைங்கிறது தான் ஒரு கடமையான ஒரு தொழுகை. வெள்ளிக்கிழமை தொழுதாதான் அவன் முஸ்லீம் அப்படிங்கிற நிலை மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் ரமலானுடைய நாள்லையும் பார்க்குறோம், ரமலானை கொண்டாடுறோம், ரமலானை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்ப நாட்களில் ரமலானில் போய் தொழுகிறாங்க. அந்த தொழுகை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் என்னது ஏதோ ஒரு பண்டிகைக்கு போனது போல, ஒரு திருமணத்துக்கு போனது போல. எப்படி திருமணம்ங்கிறது சில நாட்கள் அந்த கணவன் மனைவிக்கும் அந்த குடும்பத்துக்கும் சந்தோஷமா இருக்குமோ, அதுக்கு பிறகு சாதாரண வாழ்க்கை மாதிரி மாறிடுமோ, அதே போல் நம்முடைய மக்கள் என்ன, ஒவ்வொரு வருடமும் ரமலான் வரும்போது மகிழ்ச்சியோடு வருது, மகிழ்ச்சியோடு ரமலானை ஏற்றுக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு ரமலான் அடைகிறாங்க. ஆனால் அந்த ரமலான்கிட்ட இருந்து, அந்த மாதத்திட்ட இருந்து எதை அடையணுமோ, எதை பெற்றுக்கொள்ளணுமோ, எதை வாங்கிக்கணுமோ அதை வாங்கிறது கிடையாது. அதனால ரமலானுடைய ஆரம்பத்தில் இருக்கிற நிலைமை கூட ரமலானுடைய இடையில, ரமலானுடைய கடைசியில் மக்கள் இருக்கிறது கிடையாது. இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் சமுதாயத்தில் கவலைப்படக்கூடிய ஒரு நிலைமைகள். இப்போ ஏன் நம்முடைய சமுதாயம் எப்பவுமே இப்படி பலகீனத்துக்கு மேலே பலகீனப்பட்டு போய் கொண்டிருக்குது அப்படிங்கிறதுக்கு நாம் காரணத்தை யோசிக்கணும். சொல்கிறோம், ஏன் நம்முடைய இளைஞர்கள் பலகீனத்துக்கு மேலே பலகீனம்? நோன்பு வச்சிருக்கிறாங்க, தொழுது கிடையாது. நோன்பு வச்சிருக்கிறாங்க, நோன்பினுடைய நேரத்தில் அதிகமான நன்மைகள் அல்லாஹ்விடத்துல சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் நோன்பினுடைய நேரம். அப்படிப்பட்ட நோன்பினுடைய ரமலானுடைய நேரம் எப்படி கழியுது? பகல் நேரம் முழுக்க தூக்கத்தில் கழியுது, இரவு நேரம் முழுக்க ஊர் சுற்றுவதிலுமே, கடற்கரையில் நேரத்தை கழிக்கிறதுலையும், வீணான பேச்சுக்களிலும், சொந்த பந்தங்களோடு கூடி சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கழியுதே தவிர எந்த வித சமுதாய மக்களும் இளைஞர்களும் நோன்பு வச்சிருந்தா சரி. நிறைய பேர் நோன்பு வைக்கிறது கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம். ஒரு வீட்டில் நோன்பு வைக்கக்கூடிய நபர்களை பார்த்தா இளைஞர்கள் இன்றைக்கு நோன்பு வைக்கிறது கிடையாது, பிள்ளைகள் இன்றைக்கு நோன்பு வைக்கிறது கிடையாது. கல்லூரி பருவமாக இருந்தாலும் பள்ளி பருவமாக இருந்தாலும் நோன்பு வைக்கிறது கிடையாது. ஏன்? பெற்றவனது சின்ன வயசுலேயே சரி முடியாது, 10 வயசு தானே ஆச்சு, 15 வயசு தானே ஆச்சு, படிக்க போகிற பையன், படிக்க போகிற புள்ள, எக்ஸாம் எழுத போகணும், நைட்லாம் படிக்கிறா, பகல்லாம் படிக்கிறா, படித்தா தண்ணி தாக எடுக்குமா, பசி எடுக்கும்ல, நோன்பு வைக்க வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும், ஸ்கூல் இருக்குது வேணாம், நோன்பு வைக்க வேணாம். அப்படி நோன்பு வச்சுட்டியா ஸ்கூலுக்கு போக வேணாம், எந்த கஷ்டமும் பட வேணாம், வீட்டில் கிடந்து தூங்கு. இப்படி ஒரு சமுதாயத்தை வளர்த்தா எப்படி நாளைக்கு ஒரு சமுதாயத்துக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிள்ளை சமுதாயத்திற்காக போய் நிற்கும்? நோன்பு முதல்ல கடமையாக்கப்படுறது எப்போ கடமையாக்கப்படுது? நோன்பு ரமலானுடைய மாதத்தில் கடமையாக்கப்படும் பொழுது, ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்படுது. அந்த நேரத்தில் தான் ஜிஹாதும் கடமையாக்கப்படுது. ஜிஹாத் என்னது? பத்ரு போர், முதல் போர். நினச்சி பாருங்க, நோன்பு கடுமையான வெயிலுடைய நேரம், பாலைவனங்கிறது சும்மா கிடையாது. இப்போ அந்த ஒரு நேரம் பத்ரு போர்க்களம் கடமையாக்கப்பட்டுருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, நோன்பு வச்சுருந்தா போகணும். ஏன்னா நோன்பு அப்போ தான் கடமையாகிருக்கு. நோன்பு கடமையாகிருக்குங்கிறதுக்காக போருக்கு போகிறோங்கிறதுனால நோன்பு விட முடியுமா? போருக்கே போகிறோம், சண்டை போடவே போகிறோம், பாலைவனத்தில் போகிறோம், நோன்பு விட்டுக்கலாம். யாராவது விட்டாங்களா? அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது. நினச்சி பாருங்க, அப்படிப்பட்ட கடுமையான ஒரு நேரத்திலும் ஒரு குறைந்த ஒரு படை அப்படி இருக்குது, ஒரு குறைந்த படை. பத்ரு சஹாபாக்கள் இன்றைக்கி ரமலானில் பாத்தியா ஓதிட்டு கிடப்பாங்க. பத்ரு சஹாபாக்கள் ரமலானில் பாத்தியா ஓதுவாங்க. ஆனால் அந்த பாத்தியாவில் கூட எனக்கு இளைஞர்கள் கூட கம்மியாக தான் இருக்கும். ஏதாவது ஸ்நாக்ஸு பெட்டி சோறும் போட்டால் எனக்கு பசங்க நிறைய பேர் வந்துடுவாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் வரும், அதுக்குன்னே ஒரு கூட்டம் வரக்கூடியது இருக்கும். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் பள்ளிவாசலுடைய வேலைகளுக்குனாலும் சரி, அல்லது மார்க்கத்தினுடைய பயான்களுக்கானாலும் சரி, பள்ளிவாசல்கள் உட்காந்து குரான் ஓதுறதுனாலும் சரி, எத்தனை இளைஞர்கள் பள்ளிவாசல்களில் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரமலானுடைய மாதத்தில் கூட இளைஞர்கள் நின்று தொழுவதுக்கு முடியல, கால் வலிக்குதுங்க, ரொம்ப நேரம் தொழுக முடியல. 2 ரக்காத் தொழுகிறான் பேருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பீச்சில் போய் நின்றுட்டு விளையாண்டுட்டு இருக்கான். அங்கே தெருக்கள் நின்றுட்டு பைக் ரேஸு.
வெட்டி பேச்சு, கடைகளில் நின்றுட்டு பண்டங்களை வாங்கி சாப்பிட்றது, இப்படி ரமலானுடைய மாதத்தை முழுக்க முழுக்க வீணடிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, ரமலானை பாழ்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோமே. இது எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புங்கிறத நம்முடைய நாட்டினுடைய நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்கலாமா இல்லையா? எவ்வளோ பிரச்சனைகள். ரமலானுடைய மாதம் தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை, நைட்டு ஃபுல்லாக என்னது ரமலானுடைய மாதம் என்னது காவல்துறை நம்முடைய ஊருக்குள்ளே வருது. எதுக்கு? தண்ணி அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணுறான், மது அருந்துட்டு பிரச்சனை நடக்குது, சண்டை நடக்குது. பெருநாள் அன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? பெருநாளுங்கிறது எனக்கு சந்தோஷமான ஒரு நாள். அந்த அன்னைக்கு என்னது ஃபுல்லாக மது, கஞ்சா, போதை. யாரு? இளைஞர்கள். அப்போ முழுக்க முழுக்க இளைஞர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் கொண்டாட்டங்கள், சூதாட்டங்கள், மது அருந்துதல், இதில் எல்லாத்துலேயும் கழிக்கிறாங்கன்னு சொன்னால் வீணான விஷயத்தில் என்னது ரமலானுடைய மாதம்னு சொன்னால் நைட்டு ஃபுல்லாக பார்த்தா இளைஞர்கள் விளையாட்டு. எந்த பசங்களாவது பள்ளியில் உட்காந்து குரான் ஓதுறதை பார்த்துருப்போமா? நினச்சி பாருங்க, யோசிங்க. எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்குது. இளைஞர்களை பிடிச்சி வச்சு குரான் ஓத வைக்க முடியுமா? பெரிய பெரிய பள்ளிவாசல் கட்டி பிரயோஜனம் கிடையாது. அமல்கள் அந்த பள்ளிவாசலில் நடக்கணும். அந்த பள்ளிவாசல்களில் மக்கள், இளைஞர்கள், என்னது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பள்ளிவாசல்களில் இருக்கணும். ரமலான் வந்துருச்சுன்னு சொன்னால் சஹாபாக்களும் சரி, சஹாபி பெண்மணிகளும் சரி, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? பள்ளிவாசலில் கூடாரத்தை போட்டுருவாங்க. பள்ளிவாசலில் கூடாரத்தை போட்டுருவாங்க. ஏன்னா அதான் திறந்த வெளி பள்ளிவாசல் தான். அப்போ இந்த மாதிரிலாம் தங்குறதுக்குலாம் முடியாது. வெயில் நேரத்தில் என்னது எங்கேயும் படுத்து கிடக்கலாம் முடியாது. அந்த அளவுக்கு என்னது வெயில் தாக்கம் இருக்கும். அப்போ பள்ளிவாசல் என்ன பண்ணுவாங்க? ரமலானுடைய மாதத்தில் கூடாரத்தை போட்டுருவாங்க. அவங்களுக்கு ஒரு கூடாரம், அவங்க குடும்பத்துக்கு ஒரு கூடாரம். அப்படி கூடாரத்தை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்களாமா? நோன்பு வச்சுக்கிட்டு அந்த கூடாரத்தில் இருந்து அமல்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. குர்ஆன் ஓதுவாங்க, திக்ரு செய்வாங்க, அல்லாஹ் இடத்துல துஆ கேட்பாங்க, தொழுவாங்க, இப்படி அமல்களில் ஈடுபடுவாங்க. இன்னைக்கு ரமலானுடைய மாதத்தில் பகலில் பார்த்தா பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு கிடக்குது. பள்ளிவாசல்கள் மூடப்பட்டு கிடக்குது. பள்ளிவாசலில் தூங்குற கூட ஆள் கிடையாது. யாராவது எழுப்பிடுவாங்களோ, பாங்க சொல்லிடுவாங்களோ, தொழுகை டைம் வந்துருமே, தொழுக வேண்டி வந்துருமேன்னு சொல்லி வீட்டில் தூங்கிடுறான். ஏன்? பள்ளிவாசலில் இருந்தால் தொழுகணும். அப்போ வீட்டில் தூங்கின யார் எழுப்புறா? உள்ள நோன்பு வச்சுட்டு ரொம்ப டயர்டாக தூங்குது. தூங்கிட்டு போட்டோம். என்னது? நோன்பு வச்சாதான் சில பேர் என்ன செய்யறாங்க? தொழுவாங்க. நோன்பு வச்சாதான் சில பேர் நோன்பு வச்சாதான் தொழுகை கடமைன்னு சொல்லி தொழுகுவாங்க. சில பேர் என்னது நோன்பு வச்சா கூட தொழுகிறது கிடையாது. அப்ப தொழுகைங்கிறது நோன்புல மட்டும்தான் கடமையா? இதை நம்ம யோசிக்கணும் முதல்ல. தொழுகைங்கிறது ஐவேளை தொழுகை எல்லா நேரமும் கடமை, எல்லா நேரமும் கடமை, எல்லா வாழ்க்கை முழுக்க கடமை, வாழ்க்கை முழுக்க. நோன்பு தொழுகையை விடுறதுக்கு அனுமதியே கிடையாது. தொழுகை விடுறதுக்கு அனுமதியே கிடையாது. நோன்பு விடுறதுக்கு கூட பிரயாணியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நோயாளியாக இருந்தாலும் சரி நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குது. அது பின்னாடி கல்லா செஞ்சுக்கலாம். ஆனால் தொழுகையை பொறுத்தளவுக்கு நீங்கள் நோயாளியாக இருந்தாலும், பிரயாணியாக இருந்தாலும், சின்ன பிள்ளையாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அவங்க எந்த நேரத்திலும் விடுறதுக்கு அனுமதியே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை ரமலான்ல கூட தொழாத பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னா, ரமலான்ல கூட தொழாத பிள்ளைகளாக இருக்கிறாங்க, தூங்குறாங்கன்னு சொன்னா, வெளியே சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, எந்த அளவுக்கு ஒரு ரமலானை பாழ்படுத்தக்கூடிய, எந்த அளவுக்கு மோசமான நிலையில நம்ம சமுதாயம் போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் சொல்றோம். இதெல்லாம் நினைச்சு நம்ம கவலைப்படணும். இப்போ வருத்தப்படாம சமுதாயத்துக்கு பல பிரச்சனைகள், பல இன்பங்கள், பல இன்னல்கள், துன்பங்கள் வரும்போது அப்ப கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இளைஞர்கள் என்னதான் முன்னாடி போய் நின்னாலும் அவங்க பலகீனப்பட்டு போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது நம்முடைய சமுதாயத்துக்கு. அப்படித்தான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை பார்க்குற எல்லா இடங்கள்லையும் ஒரே பிரச்சனை, ஒரே அடி, ஒரே இடி, ஒரே துன்பங்கள். எங்கே போனாலும் நிம்மதி கிடையாது, சரியான நீதி கூட நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சமுதாயத்துக்கு இதற்கு முன்னால் உள்ள காலகட்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்குது. ஆனால் அங்கே அல்லாஹ்வுடைய உதவி இருந்திருக்குதுங்கிறத நம்மளாம் வரலாறுகளில் பார்க்கிறோமா இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். பத்ருடைய போர்க்களம், ரமலான்ல முதல் போர், சஹாபாக்கள்லாம் என்னது அப்படியே சொங்கி போய் கிடக்கிறாங்க. அந்த பாலைவனத்தில் நோன்பு முதல்ல நோன்பு வைக்கிறாங்க. சஹாபாக்கள் முதல்ல நோன்பு வைக்கிறாங்க. மக்காவாசிகள்லாம் முதல்ல நோன்பு வைக்கிறாங்க. நோன்பு வச்சுட்டு இந்த இளைஞர்கள், பிள்ளைகள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, அது குறைந்த ஒரு படை 300, அவங்க 1000 பேர் இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட ஆயுதங்கள் கூட சரியா கிடையாது.
அப்படி இருந்து போய் நிற்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் நோன்பு வச்சுட்டு ஜமாத்தான கடமையான தொழுகைகளை கூட எந்திரிச்சு வந்து நிற்கிறதுக்கு அவங்களுக்கு திராணி இல்லைன்னு சொன்னால் எந்த அளவிற்கு பலகீனத்திற்கு மேல் பலகீனமாக ரொம்ப மெலிந்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்முடைய சமுதாயம் இவ்வளவு மோசமான ஒரு நிலையில அடித்தட்டுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஷாவினுடைய தொழுகையும் ஃபஜ்ரினுடைய தொழுகையும் முனாஃபிகீன்களுக்குத்தான் நயவஞ்சகர்களுக்குத்தான் கஷ்டமானதாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. முனாஃபிகீன்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவங்க தொழுகுவாங்க ஆனா கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு தொழுவதுக்கு ரொம்ப சடைவா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தொழுவாங்க. நினச்சி பாருங்க, நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு தொழுகிறதே கிடையாது. முனாஃபிகீன்கள் கூட தொழுதாங்க, பள்ளிக்கு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கே வர்றது கிடையாது. ஜும்மாவுக்கு கூட ஏதோ யாராவது கேட்டுருவாங்களோ அவமானம் ஆயிருமோன்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஏதோ அறகுறையா ஓடி வந்து அந்த ஜமாத்தில் கலந்துக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. சில பேர் என்னது யார்ட்டு முகத்தை காமிச்சிடக்கூடாது, யாராவது என்னப்பா தொழுகைக்கு வரமாட்டேங்கிறியா பள்ளிக்கு வரமாட்டேங்கிறியான்னு கேட்டுறக்கூடாதுங்கிறக்காக ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே ஓரமாக ஓடி போயிடுவாங்க. பாருங்க, ஜும்மாக்களுடைய நாட்கள்ல பாருங்க, பள்ளி வாசல்ல கொஞ்ச நேரம் நிக்கிறதுக்கு முடியாது, ஏதோ சுடுதண்ணில காலை வச்ச மாதிரி தக தகன்னு குதிப்பாங்க. தொழுது முடிச்ச உடனே தெரிச்சு ஓடுவாங்க நிறைய பேர். இப்படி ஒரு சிறையில் அடைச்சி வச்ச கைதிகளை உங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி சுதந்திரமா திறந்து விட்டு எப்படி ஓடுவாங்க. ஒரு பறவைகளை அடைச்சி வச்ச கூண்டுல பறவைகளை ரொம்ப நாள் அடைச்சி வச்சிருக்கிறோம், திடீர்னு அதை திறந்து விட்டு எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஜும்மா தொழுகை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்படி தக தகன்னு மக்கள் ஓடுறாங்க. நினைச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்ன? ஜும்மாவோட தொழுகைக்கு பின்னாடி எத்தனை சுன்னத்துகள் இருக்குது அதுவே நிறைய மக்களுக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கும். ஜும்மாவினுடைய தொழுகைக்கு பின்னாடி உள்ள சுன்னத் எத்தனை? 4 ரக்காத்துகள் சுன்னத் இருக்குது. 2 ரக்காத்து கிடையாது சொல்றோம், 4 ரக்காத்துகள். ரசூலுல்லாஹ் பெரும்பான்மையாக ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்து பள்ளியில் தொழுது 2 ரக்காத்து வீட்டில் தொழுவாங்க. ஆனால் 4 ரக்காத்து ரசூலுல்லாஹ் பள்ளியிலையும் தொழுது இருக்கிறாங்க, 2 ரக்காத்தை தொழுது இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மக்கள் இன்றைக்கு 2 ரக்காத்து கூட தொழுகிறதுக்கு அல்லாஹ் இடத்துல கையேந்தி எப்படி துவா கூட்டு துவாங்கிறது வந்துச்சு. கூட்டு துவாங்கிறது ரசூலுல்லாஹ் செஞ்சது கிடையாது. தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு ரக்காத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு ஜமாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கூட்டு துவா, இமாம் துவா, ரசூலுல்லாஹ் துவா கேட்டு சஹாபாக்கள் ஆமீன் சொன்னது கிடையாது அப்படின்னு நம்ம எவ்வளோ தூரம் சொல்கிறோம். அது மற்ற இமாம்களுக்கு தெரியும், அதை செய்யக்கூடியவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா? மக்கள் துவா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மக்கள் துவா அல்லாஹ் இடத்துல கேட்கறதுக்கு கூட ஏன் அந்த விஷயத்தை பிதாத்தை கொண்டு வந்தாங்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அதுவும் தவறு தான். இருந்தாலும் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹி யக்லபு அலைஹி, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ பிரார்த்தனை செய்யவில்லையோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கோபம் இந்த சமுதாயத்தின் மேல வந்தா இந்த சமுதாயம் தாங்காது. அதனால நாங்கள் இந்த பிதாத்தை இந்த விஷயத்தை செய்யறோம்னு சொல்லி ஒரு காரணத்தையும் அந்த பிதாத்தை செய்யக்கூடிய மக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சு செஞ்ச விஷயம் என்ன? ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்ச உடனே எல்லாம் ஹதீஸ்ல தெளிவா இருக்கு சொல்ல, எதுவுமே என்னது அறகுறையெல்லாம் கிடையாது, எல்லாம் தெளிவா மார்க்கம் என்னது தெளிவானது. ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்ச உடனே திரும்பி உட்காருவாங்க, அல்லாஹு அக்பர், திரும்பி உட்காருவாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 செய்வ சொல்லுவாங்க. அடுத்து அல்லாஹ் அன்த அப்படியே ஒவ்வொரு திக்ருகளாக வரிசையா ரசூலுல்லாஹ் செய்வாங்க. இதெல்லாம் தெளிவாக இருக்குது, ஹதீஸ்களில் இருக்குது. அப்படி இருந்து ஏன் இமாம்கள் துஆ செய்கிறாங்க? மக்கள் அதுக்கு கூட அவங்களுக்கு வேணுங்கிறத கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க உனக்கு வேணுங்கிறத கேளு. மற்ற மதத்தில் தான் என்னது போய் குருக்கள்கிட்ட போய் கொடுத்தா தான், அந்த மதத்தினுடைய தலைவர்கிட்ட போய் கொடுத்தா சொன்னா தான் அவரு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். என்னது அவரு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார், அவரு தான் அங்கே பேசுவார். உனக்கிட்ட பேச முடியாது, உனக்கு பேசுகிற தகுதி கிடையாது. உனக்கு அந்த வேதத்தையோ அந்த கடவுள்கிட்டையோ டைரக்டாக பேசுகிற உனக்கு தகுதி கிடையாது, உன்னால் பேச முடியாது. அவங்க தான் பேசுவாங்க. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இருக்கிறது ரப்புல் ஆலமீன்ட்ட எல்லாரும் பேசலாம். நீ முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் இல்லைன்னு சரி. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரசூல் என்ன சொல்கிறாங்க? ஒருத்தன் நடுக்கடலில் மாட்டிக்கிட்டான், இறைவா என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் அல்லாஹ் உதவி செய்வான் அவனுக்கு. அப்போ அப்படிப்பட்ட யாராக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய நம்முடைய ஒரே இறைவன் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனிடத்துல கையேந்தி துஆ கேட்கறதுக்கு கூட மக்கள் தயார் இல்லைன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. ரமலானுடைய மாதத்தில் கூட தனக்கு என்ன வேணுமோ தெரிந்த மொழியில் கேட்கலாம். அல்லாஹ் இந்த மொழியில் தான் கேட்கணும் ஏதாவது நிபந்தனை வச்சிருக்கிறானா? அரபியில் தான் கேட்கணும்னு கிடையாது. ஒவ்வொரு நபிமார்களுடைய மொழியும் வேற. ஆனால் அந்த மொழி அவங்க கேட்டு துவாக்களையோ அல்லாஹ் அரபியில் நமக்கு கொடுத்துருக்கிறான். எதுக்கு? ஏன்னா அரபிங்கிறது இப்போ இலகுவான ஒரு மொழி.
அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை நம்ம அடைய போகிறோம்னு சொன்னால், இந்த ரமலானுடைய மாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு மாதமாக, ஏன்னா அதுக்கடுத்து மாதத்தில் நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியல, ரமலானை அடையும் இந்த ரமலான் நம்ம அடைவோமானே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம அடைய வேண்டும் என்கிற முதல்ல நியத்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ரமலானில் என்னெல்லாம் செய்யணுங்கிற அமல்கள் செய்யணும். நிறைய பேர் லிஸ்ட்டு போடுவாங்க. என்ன லிஸ்ட்டு? ரமலானில் என்னெல்லாம் சஹூர் சாப்பாடு, ரமலானில் என்னெல்லாம் இஃப்தாருக்கு ஏற்பாடுகள், இதெல்லாம் லிஸ்ட்டு போடுவாங்க வீடுகளில். மற்ற மாதங்களில் செலவாகிறத விட ரமலானில் எக்ஸ்ட்ரா செலவாகும். மற்ற மாதங்களில் சாப்பிட்டு உடம்பு ஏறுறதை விட ரமலானில் எக்ஸ்ட்ரா ஏறும். ஒரு இளைஞன் சொல்கிறான், ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வச்சா உடம்புலாம் குறையாத மச்சான். ரமலானில் நோன்பு வச்சாலும் உடம்புலாம் குறையாது, உடம்பு ஏறிட்டு தான் போகும், அதனால் கரெக்டாக சாப்பிடணும் அப்படிங்க. நினச்சி பாருங்க. இப்போ நோன்புங்கிறதுனுடைய நோக்கம் என்னவா இருக்குது? ஒன்று உடம்பு ஏறுறது, ஒன்று உடம்பு இழக்கிறது. அப்போ ரமலானுடைய நோக்கம், நோன்பினுடைய நோக்கம் என்ன? அந்த நோக்கமே நம்முடைய சமுதாயத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அந்த மக்கள் அது தெரியாமையே போயிட்டாங்க, அடிப்படையே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு, ஒரு வியாபாரம் பண்ணுறாருன்னா எதுக்கு பண்ணுவார்? அந்த வியாபாரத்தின் மூலமாக ஏதாவது லாபத்தை ஈட்டணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், அந்த ஆசை இருக்கும். அப்போ நோன்பு வைக்கிறோம், ரமலான் ஃபுல்லாக இரவு முழிக்கிறோம், தொழுகிறோம், குரான் ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் எந்தவித நோக்கமுமே இல்லாமல் அதை செய்வோமா? அப்போ ரமலானுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்குது, ரமலானுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் இல்லாமல் ரமலானில் நீங்கள் என்ன அமல்கள் செஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, குப்பை தான். அப்போ ரமலானுடைய நோக்கம் என்ன? எதுக்கு அல்லாஹ் ரமலானை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான்? இதை போய் நம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தா தெரியுமா அவங்களுக்கெல்லாம்? ஏதோ நோன்பு வைக்கணும் அதுதான் நோக்கமா? அல்லாஹ் வணங்கணும் அதுதான் நோக்கமா? அல்லாஹ்வை நீங்கள் வணங்குறதுனால அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் கிடைக்காது. அல்லாஹ்க்கு ஏதாவது பதவி உயர்ந்துருமா, அல்லாஹ்க்கு ஏதாவது சக்தி அதிகரிச்சிருமா? எதுவும் கிடையாது. அவன் எல்லாத்தையும் விட தேவையற்றவன், அவன் எல்லாத்தையும் விட தன்னிறைவற்றவன், அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. நாம நோன்பு வைக்கிறனால, நாம தொழுகிறனால, நாம குரான் ஓதுறனால எல்லாம் நமக்குத்தான் நன்மை கிடைக்கும், நமக்குத்தான் அல்லாஹ்வோட பொறுத்தது கிடைக்குமே தவிர அவனுக்கு எதுவுமே கிடைக்க போறது சொல்லல. எல்லாம் நமக்குத்தான். அல்லாஹ் நீ தொழுகுன்னு சொல்றானா அது நமக்கு தான், அல்லாஹ் நோன்புன்னு சொல்றானா நமக்கு தான், எல்லாம் நமக்கு தான். அப்போ அதையெல்லாம் விட்டுட்டு நோன்பு வச்சும் ஒரு மனிதன் மற்ற மாதத்தில் இருக்கிற மாதிரி சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், பொய் பேசுகிறான், புறம் பேசுகிறான், தேவையில்லாத விஷயங்களை செய்கிறான், வீணான விஷயங்களை செய்கிறான், அமல்களில் செய்கிறது கிடையாது, அல்லாஹுக்கு பயப்படுறது கிடையாது, எல்லாம் மற்ற மாதத்தில் மாதிரி இருக்குது. வெறும் நோன்பு, வெறும் சாப்பிடாம குடிக்காம மட்டும் இருக்கிறான்னு சொன்னால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவன் வெறுமனது சாப்பிடாமையும் குடிக்காமையும் தான் இருக்கிறானே தவிர அவன் நோன்பு வைக்கலை. அப்ப நோன்புங்கிறது வைக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கும் சரி உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்துக்கும் சரி நோன்பை நாம் கடமையாக்கி வைத்திருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு முன்னாடி நோன்பு இருக்கத்தான் செஞ்சிச்சு. அப்போ அந்த நோன்புங்கிறது எதுக்கு நம்ம கடமையாக்கி இருந்தோம் தெரியுமா? ஏதோ அவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அல்லாஹ் ஏதோ நான் ரப்பாயிட்டேன், நான் ரப்பா இருக்கிறேன், அதனால என்னது என் அடியான் வந்து இதெல்லாம் செய்யணும் அவ்வளோதான் அப்படின்னு பேருக்கு கிடையாது. லஅல்லக்கும் தத்தகூன், அந்த அடியார்கள் பக்குவப்படணும், இறையச்சம் உள்ளவர்களாக, லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். அடியார்கள் அந்த நோக்கமே, ரமலானுடைய நோக்கமே இறையச்சம் உள்ளவங்களாம் மாறணும். அப்படி இருக்கும்போது ரமலான் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் மற்ற நாட்களில் இருக்கிறத விட ரமலான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது சைத்தான் வந்துச்சுன்னு சொன்னால் சைத்தான் வரமாட்டான். ஏன்னா சைத்தான் விலங்கிடப்பட்டுருவான். மனுஷனாக இருக்கிற சைத்தான் ஆனது அதிகமாக ஆட ஆரம்பிச்சிருவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, சமுதாயத்தில் பாருங்க, மற்ற நாட்களில் இருப்பதை விட மக்கள், இளைஞர்கள் இன்றைக்கு ரமலானுடைய மாதத்தில் வீணான விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுறதோ, தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுறதோ, குறிப்பாக சொல்ல போனால் ரமலானுடைய மாதத்தில் தான் உணவினுடைய விஷயத்தை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு மாதம். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் தான் உணவினுடைய தேவையை இன்னும் அதிகரிச்சுக்கிறாங்க, அதனுடைய செலவினத்தை இன்னும் அதிகரிச்சுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நடைமுறை, மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு நடைமுறை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சொல்றோம், சஹாபாக்களுடைய நோன்பு, அவருடைய சஹருடைய விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சில பேரித்தம்பழங்கள் தான் அவங்களுடைய சஹருடைய உணவாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சஹருக்குன்னு சொல்லி இரவு முழுக்க தயாரிப்பு செய்கிறாங்க. அமல்களை எல்லாம் விட்டுட்டு சொல்ல போனால்
குர்ஆன் ஓதுறதை விட்டுடுறாங்க, தொழுகிறதை விட்டுடுறாங்க, அல்லாஹ் இடத்துல தஹஜ்ஜுடைய நேரத்தில் கையேந்திரதை கூட விட்டுடுறாங்க. என்னது, இன்னைக்கு சாப்பாடு நல்லா செய்யணும், எல்லாரும் நல்லா சாப்பிடணும், சகுரு சாப்பிடணும், அதுக்காக என்னது நேரத்தை ஒதுக்கி அதுக்காக பல நேரங்களை செலவிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், முழுக்க முழுக்க பெண்களினுடைய அந்த நேரங்கள் ரமலான்ல உணவுகளை தயாரிப்பதற்காகவே செலவிடப்படுகிறது. அதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்கள் நேரம்லாம் செலவு பண்ண மாட்டோம், நாங்கள் நேராக கடையில் வாங்கிடுவோம், நாங்கள் ரமலான் ஃபுல்லாக உணவெல்லாம் கடையில் ஆர்டர் பண்ணிடுவோம், நாங்கள் செய்யலாம் மாட்டோம், வேலையில் செய்வோம், நாங்கள் அமல்கள் செஞ்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னாலும் என்னது, அதுவும் வீண் விரயம் தான். தேவைகளை குறைத்து கொள்ள வேண்டும், ரமலானில் உணவுகளை குறைத்து கொள்ள வேண்டுமே தவிர ரமலானில் விதவிதமாக உண்ணுவதற்கு பல பேர் பட்டியல் போட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அன்பிற்குரிய சோழர்களே, ரமலானுடைய மாதம் என்பது நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டு அல்லாஹ்விற்காக வாழக்கூடிய, அல்லாஹ்விற்காக வாழுவதற்கான ஒரு பயிற்சி பெறக்கூடிய ஒரு மாதம். ஆக அந்த மாதத்திலே நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டு ரப்புக்காக, அல்லாஹிற்காக இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்கு உண்டான அந்த முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் சொன்னது போல, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். குர்ஆன் இறங்கிய அந்த மாதம் அல்லாஹ் தஆலா நேர்வழியையும் அதனுடைய தெளிவையும் நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய அறிவையும் நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தில் அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையாக நோன்பை அல்லாஹிற்காக நோற்று அல்லாஹினுடைய இறையச்சத்தை பெறுவதற்காக, அல்லாஹினுடைய இடத்திலே மார்க்கத்தையும் பொருத்தத்தையும் பெறுவதற்காக அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்குண்டான முயற்சியை நாம் இந்த மாதத்திலிருந்து எடுக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய இளைஞர்களை ரமலானிலே இறையச்சம் உள்ளவர்களாக மாற்றுவதற்குண்டான முயற்சி இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் எடுப்போம். வல்ல ரஹ்மான் ரமலானில் எப்படி நாம் அமல்களை அதிகரிக்கிறோமோ அதே போல நம்முடைய வாழ்க்கை முழுக்க இறையச்சம் உள்ளவர்களாக நாம் அனைவரையும் ஆக்கிடுவாராக. أقول قولي هذا واستغفر الله ولكم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى. الحمد لله الصلاة والسلام على من لا نبي بعده ما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இந்த வருட ஷஅபானினுடைய மாதத்தை அடைந்தவர்களாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இன்று இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ரமலானுடைய மாதத்தில் எந்தவெல்லாம் அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்ற முயற்சியோடு, அந்த நிய்யத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த நேரங்களில் நாம் கொண்டு போக வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் இந்த உலகத்திலே நிய்யத் வைக்கிறார். என்ன நிய்யத் வைக்கிறாங்க? இந்த அமல்களை நான் செய்ய வேண்டும், இன்ன அமல்களை நான் செய்ய வேண்டும் சொல்லி நிய்யத் வைக்கிறார். நிய்யத் வச்சுட்டு என்ன செய்கிறார்? ஃபமன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமலுஹா. அவர் அந்த அமலை செய்யவே கிடையாது, இந்த அமலை அவர் செய்யவே கிடையாது. அப்படி சொன்னால் கத்தபஹுல்லாஹு இந்தஹு ஹஸனா, அல்லாஹ் அவருக்கு முழுமையான அந்த நன்மையை கொடுத்துருவான். நிய்யத் வச்சுட்டாரு, ஆசை வச்சுட்டாரு, ஆனால் செய்யலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு முழுமையான கூலி அல்லாஹ் கொடுத்துருவான். நிய்யத் வச்சதுக்கே அதை செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அல்லாஹ் அவருக்கு அந்த அமலினுடைய நன்மையை 10 மடங்காக்கி, அல்லது அதிலிருந்து 700 மடங்கு வரை அதற்கும் அதிகமாக கூட அல்லாஹ் அந்த நன்மை செஞ்சதுக்காக அல்லாஹ் அபிவிருத்தியாக அதிகப்படியாக அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதர் நிய்யத் வைக்கிறார், காலையில் சுபுக்கு எந்திரிச்சு நான் தொழணும் யா அல்லாஹ், உன்னை எந்திரிச்சு வணங்கணும் யா அல்லாஹ் நிய்யத் வைக்கிறாரு. படுக்கையில் படுத்ததோடு முடிஞ்சு மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் தொழுகவே இல்லை, அவர் எந்திரிக்கவே இல்லை, அவர் உயிரோடவே இல்லை. ஆனால் அல்லாஹ் அவருக்கு தொழுதனுடைய நன்மையை கொடுக்குறான். இப்போ நினச்சி பாருங்க சொல்லுவோலே, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் இந்த ரமலானுடைய மாதங்கிறது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், நம்ம அடைய போகிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 மனிதர்கள், 2 இளைஞர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ஒரே நேரத்தில், ஜமீஅன் வாஹிதா, ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் வந்து போரில் போய் கலந்துக்கிட்டு ஷஹீத் ஆகிடுறார், மௌத் ஆகிட்டார். ஒருத்தர் இன்னும் 1 வருடம் கழித்து மௌத்தாகிறார், 1 வருடம் வாழ்ந்து மௌத்தாகிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஷஹீதானவரை விட இந்த 1 வருடம் கழித்து மௌத்தானாங்க பார்த்தீங்களா, அவருக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுவாராம், அவருக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுவாராம். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன
இவர் போரில் போய் ஷஹீதெல்லாம் இருக்காரு, இப்போ இவர் தானே முன்னாடி போகணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு வருடம் கழித்து இவர் மௌத்தான பார்த்தீங்கன்னா வாஜரக ரமலான ஃபஸாமஹு வஸல்லா கதா வகதா ஃபில் மஸ்ஜிதி ஃபிஸ்ஸனா. ஒரு வருடத்தில் அவர் அல்லாஹினுடைய ரமலானுடைய மாதத்தை அவர் அடைஞ்சிருப்பாரா இல்லையா? அந்த மாதத்தில் நோன்பு வச்சிருப்பாரா இல்லையா? அந்த மாதத்தில் இப்படியெல்லாம் அவர் தொழுது அமல் செஞ்சிருப்பாரா இல்லையா? ஃபில் மஸ்ஜிதி, மஸ்ஜிதில் இதையும் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறாங்க, இப்படிலாம் செஞ்சிருப்பாரா இல்லையா கேட்குறாங்க. கேட்டு சொல்கிறாங்க, ஆமாம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஆமாம் யா ரசூலுல்லாஹ். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபலம்மா பைனஹுமுல் அப்அது மிம்மா பைனஸ் ஸமாஇ வல் அர்த். அந்த அமல்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தில் அவரை தூரமாக்கி இருக்குமா இல்லையா? அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் நினச்சி பாருங்க. அவர் ஷஹீதே ஆயிட்டாரு, சொர்க்கவாசி ஆயிட்டாரு. அப்படி இருந்தும் இவருக்கு அவருக்கு மத்தியில் ஒரு ரமலானுடைய மாதம் என்னது, அதனுடைய நன்மை வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட ஒரு இடைவெளியை கொண்டு வந்துருதுன்னு சொன்னால் நன்மைகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரமலான் அதிகமான நன்மைகளை நமக்கு சம்பாதிப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அன்பிற்கிற சொல்ல கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குல் ஆமன்து பில்லாஹி சும்ம ஸ்தகீம். சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, குல் ஆமன்த பில்லாஹி சும்ம ஸ்தகீம், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், மேலும் சும்ம ஸ்தகீம், பிறகு அதில் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் ஈமான் கொண்டு சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்க, அதோட அதில் ஒரு நிலைத்து இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு மக்கள்லாம் சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் குல்லு நாஸ் யகூலு தாலிக், மக்கள் எல்லாமே அப்படித்தானே சொல்கிறாங்க, மக்கள் எல்லாமே நாங்கள் ஈமான் கொண்டுட்டோன்னு தானே சொல்கிறாங்க, அதில் என்ன உறுதியாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கால கது காலஹா கௌமும் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் அப்படித்தான்ப்பா சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்த மக்களும் அப்படித்தான் சொன்னாங்க, நாங்கள் ஈமான் கொண்டோம், அல்லாஹ் நம்பணும், மறுமையை நம்பணும், ரமலான் நிறைய நன்மை கிடைக்கும், ரமலான் நாள் சொர்க்கம் கிடைக்கும், எல்லாம் நம்பணும்ப்பா, எல்லாம் சொன்னாங்க, நம்பினாங்க. ஆனால் சும்மலம் யஸ்தகீமு, ஆனால் என்ன செய்யலை, அவங்களுடைய வாழ்க்கை அதன் பிரகாரம் இல்லாமல் போய்விட்டது. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் நம் சமுதாயத்துடைய நிலைகளை குறித்து கவலைப்பட்டு நம்முடைய நிலைகளை, நம்முடைய குடும்பத்தினுடைய நிலைகளை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாக நம் சமுதாயத்தினுடைய நிலையை அல்லாஹ் மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய சமுதாயம் இந்த ரமலானுடைய மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் எந்த ஒரு வாழ்க்கையும் இந்த உலகத்தில் நிரந்தரமானது கிடையாது, மறுமையை சென்றடையக்கூடிய வாழ்க்கை தான் நம் அனைவரினுடைய வாழ்க்கையும். அதனால் அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த உலகத்தில் வென்றெடுப்பதற்கு, வெற்றி அடைவதற்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு இந்த உலகத்தில் நாம் முடிந்தளவு முயற்சிகளை செய்ய வேண்டும். அதனால் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் அல்லாஹினுடைய இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையான பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய, பாக்கியமுள்ள ரமலான் தான், ஆனால் அதனுடைய பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய மக்களாக ரஹ்மான் நம் அனைவரையும் தந்தருவானாக, அதற்குண்டான பாக்கியத்தை தருவானாக என்று சொல்லி இந்த ஜும்மாவுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அக்குலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون வذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும். கீழே இடம் இல்லாதவங்க மேலே போயிருங்க, மேலே இடம் இருக்குது.